நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாருடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் சாருபாலா. இவங்கள பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. எதிர்நீச்சல் சீரியல் ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் ரொம்ப நல்லாவே தெரியும். நிறைய பேருக்கு இவங்க ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப போல்டா அண்ட் வில்லங்களை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு ரொம்ப யதார்த்தமான நடிப்பு மூலியமா இவங்களுடைய ஆக்டிங் செம்மையா பின்னி படல் எடுத்துட்டு வராங்கன்னே சொல்லலாம். இப்போ கூட ஆதி குணசேகரன் இவரை அவருடைய வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு முக்கிய காரணமா அங்க இருந்து அவங்க வீட்டு பெண்களுக்கு உதவியா இருந்ததே சாருபாலா அவர்கள் தான். இவங்கள எனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெண்டாட்டின்னு சொல்லலாம். சாருபாலாவா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச இவங்களுடைய ரியல் நேம் ராதிகா வைரவேலவன். இவங்க சென்னை மயிலாப்பூர்ல தான் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இவங்க கிளாஸ் எடுத்துட்டு வராங்க. ஆமாங்க, இவங்க பாத்தீங்கன்னா வெல் ட்ரைன்டு அண்ட் டாக்டரேட் பட்டமும் வாங்கியிருக்காங்க பரதநாட்டியத்துல. கிட்டத்தட்ட 2 வயசுல இருந்து இவங்க கிளாசிக்கல் டான்ஸ் கத்துட்டு வராங்களாம். இவங்களுடைய பாட்டி வீட்டுல தான் இவங்க வளர்ந்தாங்களாம். இவங்க பாட்டி வீட்டுல இருக்கும் போதே ஒரு பரதநாட்டிய டீச்சர் இவங்களை எதர்ச்சியா ஒரு இடத்துல பார்த்து இந்த குழந்தைக்கு நல்ல அழகான ஒரு முக பாவனங்கள் வருது, என்கிட்ட அனுப்பி வைங்க, நான் இந்த குழந்தைய வெல் ட்ரைன்டு டான்ஸரா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களை டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்ப 2 வருஷம் ஒரு டீச்சர் கிட்டயும் இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் கிட்டயும் இவங்க கற்றுக்கிட்டு வராங்களாம். என்னதான் இவங்க ஒரு மாஸ்டரா இப்போ கோரியோகிராஃபரா வளம் வந்துட்டு இருந்தாலும் இவங்கள பார்த்து வியந்ததே ஒரு மாஸ்டருங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க. பல பேருக்கும் இப்போ வரைக்கும் குருவாயிட்டு வர கலா மாஸ்டர் இவங்களுடைய பரதநாட்டிய டான்ஸை பார்த்து ரொம்பவே வியர்ந்து இவங்க கிட்ட நானும் திரும்பவும் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமாங்க, இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கலா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா இவங்களோட டான்ஸை பார்த்துட்டு அவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட பேசினாங்களாம். நான் கிளாசிக்கல் டான்ஸே மறந்துட்டேன் போல இருக்கு, எனக்கு உங்களுடைய டான்ஸை பார்க்க திரும்ப கற்றுக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு கற்றுதாங்க அப்படின்னு கேட்டதாக ஒரு கதை கூட இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ கலா மாஸ்டர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் நிறைய பேருக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோரியோகிராஃபராக வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ தனித்தனியாக ஒரு கோரியோகிராஃபராக வளம் வந்துட்டு இருக்காங்க. அதில் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாண்டி மாஸ்டர் சொல்லலாம். இப்போ அவர் டான்ஸ் ஜோடி ஆர் யூ ரெடி இந்த ஒரு ஷோவில் தான் அவர் ஜட்ஜாக இருக்காரு. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் வளம் வந்துட்டு இருக்காரு. அவரை கண்டிப்பாக ஆதி காலத்துல இருந்து, அதாவது ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். நிறைய பேரை மேலே கொண்டு வந்துட்டு இருக்காருன்னே சொல்லலாம். அது எல்லாமே கலா மாஸ்டர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட மாஸ்டர் இவங்களுடைய டான்ஸை பார்த்துட்டு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போ இவங்க எவ்வளோ பெரிய பரதநாட்டியத்தில் பெரியவங்களா இருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சாருபாலாவா நமக்கு தெரியும், ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு தெரியும். ஆனா இவங்க இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு படத்துலயும் நடிச்சிருக்காங்க. அதுவும் அசோக் செல்வன் அவர்களுடைய அக்காவா நடிச்சிருக்காங்க. அது எந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களும் அந்த படத்துல இருப்பாங்க, ஜனனியும் இருப்பாங்க. வேழம் இந்த படத்துல தான் இவங்க அசோக் செல்வன் அவர்களுடைய அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய டான்ஸும் ஒரு பக்கம் ரொம்ப நல்லாவே க்ரோத்ல இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இவங்களுக்கு டான்ஸ் கோரியோகிராஃபரா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. இவங்க டெமோ கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் டெமோ கிளாஸ்லாம் எடுத்துட்டு வராங்களாம். அதுவும் இல்லாமல் பாரதியார் யூனிவர்சிட்டியில் இவங்க பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. சத்யசாய் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. கலாக்ஷத்ரா காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்காங்க. கலைக்காவேரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் இவங்க மாஸ்டர் டிகிரியும் பண்ணியிருக்காங்க. ஃபைன் ஆர்ட்ஸில் எம்பிஏவும் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய பட்ட படிப்புகளும் இவங்க படிச்சிருக்காங்க டான்ஸ் ஓரியன்டா மட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு டான்ஸ் அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய சோலா தான் அதை நினைக்கிறாங்க. எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பேசுகிறவங்க பொதுவாகவே இந்த ஃபன்னாக கூட சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வாக் இங்கிலீஷ், டாக் இங்கிலீஷ், ஸ்பீக் இங்கிலீஷ், டான்ஸ் இங்கிலீஷ், இப்படி எல்லாத்துலேயுமே நாங்கள் இங்கிலீஷில் தான் பண்ணுவோன்ட்டு என்னதான் ஃபன்னாக சொன்னாலும் இதுதான் இவங்களுடைய ஒரு உயிரோட்டமாகவே இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நினைப்பிள்ளையாக இருக்கட்டும்,
இவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், பார்க்குற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டான்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப ஏஜ்டாக இருந்தாலும் பார்க்க இளமையாக இருக்க முக்கிய காரணம் இவங்க வெளியிலேயே சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களாம். எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே வீட்டு சாப்பாடு மட்டும்தானா எடுத்துட்டும் வருவாங்களாம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா தக்கதிமிதா அப்படின்ற ஒரு ஷோவில் ஜட்ஜும் இருந்திருக்காங்க. அண்டு தக்கதிமிதா ஜட்ஜும் இந்த ஒரு ஷோலையும் இவங்களை பார்த்து நிறைய பேர் உயர்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த ஷோவை அதித்தி பாலன் ஆங்கரும் பண்ணியிருக்காங்க. இவங்க அடுத்தடுத்து அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய மூவிலையும் கமிட்டாக இருக்காங்களாம். அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் தான் ஷூட் பண்ணுறாங்களாம். கண்டிப்பாக இவங்களுடைய கெரியர் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போக போகுது அப்படின்னு ரொம்ப நாளாகவே தெரியுது. இவங்களுக்கு எதிர்நீச்சல் சீரியல் வாய்ப்பு ஸ்ரீவித்யா கிட்ட இருந்து தான் ஃபோன் வந்துதான். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் மைண்டுக்குள்ளே போயிட்டே இருந்திருக்கு. அதுக்கு காரணம் இப்போ வரைக்கும் டெய்லி ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம். அதனால நம்மளுடைய டான்ஸ் கரியர் இதனால பாதிப்படையுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள இருந்ததுனால இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸே கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு சீரியல், ஒரு பெண்மணிகளுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறது, அவேர்னஸாக கொண்டு வருது, நிறைய விஷயங்களும் அந்த சீரியலில் கொண்டு போகிறாங்க. அதனால் நீங்கள் அந்த சீரியலில் இந்த ரோல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா போகும் மேம், அதனால நம்ம கிளாஸ் டைமிங்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். இப்படி அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி சின்ன வயசில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களோ இப்போ இவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது இவங்களுடைய ஒரு பிளஸ்ஸிங்காக தான் நினைக்கிறாங்க. அப்படிதான் இவங்க இந்த சீரியலுக்கே ஓகே பண்ணாங்களாம். ஸோ இந்த சீரியலில் இவங்களுடைய ரோலை பார்த்துட்டு போல்டாக ரியல் லைஃப்லையும் இவங்க ரொம்பவே போல்டு தான். ஆம்பளை பசங்களுக்கு இப்படி வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படியெல்லாம் விட்டுட்டு அவங்களும் ஒரு நார்மல் ஹியூமன் தான் அப்படின்றத அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உணர்த்தணும். வீட்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம வந்து சொல்லி தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேர்ள்ஸுக்கு இவங்க என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கையோடு இருக்கணும், நல்லா படிக்கணும், எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டோட எல்லாருமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பெண்கள் இந்த சமுதாயத்தில் அடுத்த லெவலுக்கே போக முடியும். யார்கிட்டையும் நம்ம வந்து எதையுமே எதிர்பார்க்கவே வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறமா என்னதான் டான்ஸராக பல வருஷமாக இவங்க இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் சீரியலுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து ஃபேமிலியோட வெக்கேஷன் போகும்போதும் சரி, அங்கே போகும்போது எங்கே போனாலுமே நம்ம சாருபாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் ஃபோட்டோகிராஃப் வாங்குறாங்களாம். அண்ட் இவங்களை பற்றி நிறைய மீம்ஸ்லாம் வரதை பார்த்து அவங்களுடைய பொண்ணு வந்து என்னம்மா இது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அண்ட் ஆதி குணசேகரன் இந்த ஒரு கேரக்டருக்கும் இவங்களுக்கும் இந்த எக்ஸ் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதுக்கான மீம்ஸ் கிரியேஷன்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய பையன் இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் தேவையாமா அப்படின்னு சொல்லி சிரிப்பாராம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எல்லாத்தையுமே பாசிட்டிவாக கொண்டு போகிற ஒரு பர்சனாக தான் இருக்காங்க. அண்ட் இவங்க ரொம்பவே ஹைட்ரேட்டடாக எப்போவுமே இருப்பாங்களாம். டெய்லி மோர் குடிப்பாங்களாங்க. அதுதான் இவங்களுடைய ஸ்கின் கேர் சீக்ரெட் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு எப்போல்லாம் டிப்ரெஷன் ஆகுதோ அப்போ டான்ஸ் ஆடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எங்கே பார்த்தாலுமே டான்ஸ் கண்ணோட்டத்தோடு தான் பார்ப்பாங்களாம். ஆனால் இந்த சீரியல் வந்ததுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டாங்களாம். அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும் கேமரா முன்னாடி அப்படின்னு சொல்லி தான் நடிப்புக்கு இது தேவைன்னா அதை மட்டும் பண்ணுவாங்களாம். அதே மாதிரி டான்ஸில் டைலாக் டெலிவரிலாம் இருக்காது, இங்கே அதெல்லாம் இருக்குது, அதை நான் கொஞ்சம் அழகாகவே பண்ணுறேன்னு நினைக்கிறேன்ட்டு அவங்களே அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஒரு பாசிட்டிவான பர்சனாக தான் இருக்காங்க. இந்த பார்ட் 1க்கு அப்புறமா பார்ட் 2, அதாவது பார்ட் 1 இவங்க ரொம்ப மிஸ் பண்ணதாகவும் பார்ட் 2ல் திரும்ப இவங்களை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வார்ம் வெல்கம் பண்ணதும் நினைக்கும் போது இவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அண்ட் ஸோ இவங்களுடைய நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.